சோக அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ட்ரை வடிச்சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவக்க வறுத்தாச்சு. இது ஒரு குக்கரில் மாற்றிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்து எடுத்து இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றி ஒரு 1.5 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது அல்வா வந்து ஷைனிங் வரக்காக தான் இந்த கோதுமை மாவு சேர்த்துருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்திக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி லாஸ்ட்டாக அலசி உள்ளே ஊற்றிடுங்க. அதே தண்ணி மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்த்த வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு கெட்டியான உடனே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் நெய் நம்ம தேவைப்படும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா கெட்டியானோன்னே நான் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகரு. அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 1 கப்பு சுகரே வந்து ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும் அப்படின்னா இன்னும் 1/2 கப்பு சேர்த்திக்கிங்க எக்ஸ்ட்ரா. இப்போ நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு சுருண்டு வந்தோடனையும் நான் கேசரி பவுட்ரு கலருக்காக போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்திக்கலாம். இது உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வடைச்சட்டியில் நல்லா ஒட்டாமல் வரணும். அப்போ ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தட்டில் எடுத்து நம்ம போடும்போது அப்படியே ஒட்டாமல் அந்த தட்டில் விழுகணும். இப்போ சூப்பரான அசோக அல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.